வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 4ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் கோவைகளை a + b the whole cube equal to a cube + 3a² + b + 3ab² + bq என்ற முற்றொருமையை பயன்படுத்தி காரணிப்படுத்துக. இங்கே 2 இயற்கணித கோவைகள் இருக்குது. இதை நம்ம காரணிப்படுத்தணும். பயன்படுத்த போகிற ஃபார்முலா அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே எடுத்து எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், இதை இந்த வலது பக்கம் இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதணும். மாற்றி எழுதிட்டா நமக்கு இந்த இடது பக்கம் இருக்கிறது தான் நமக்கு ஆன்சர். மாற்றி எழுதலாமா பாருங்க. முதல் இது கொடுத்து இந்த எடுத்து எழுதிட்டோம். ஈக்குவல் டு இந்த 64 எப்படி எழுதலான்னா 4x⁻³ எழுதலாம். பாருங்க, 64 4⁻³ எழுதலாம். இங்கே எக்ஸுக்கு அடுக்கு 3 இருக்கா, ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம அடுக்கு போட்டுக்கலாம். பாருங்க, 4⁻³ 4 3 தடவை எழுதுறோம். 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 பெருக்கல் நாங்கள் 16 16 4 64 வந்துருச்சா. எக்ஸின் அடுக்கு 3 எக்ஸ் வந்துருச்சு. ப்ளஸ் இதை நீங்கள் எந்த மாற்றம் செய்யணும்னா அப்படியே வச்சுக்கலாம். 144x² ப்ளஸ் 108x ப்ளஸ் இங்கே பாருங்கள் 27 நம்ம 3⁻³ எழுதலாம். அதாவது 3 தடவை எழுதி பாருங்க. 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 3 9 9 27 வந்துருச்சா. அப்போ 27 3⁻³ எழுதலாம். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு முதல் ஸ்டெப்பையும் கடைசி ஸ்டெப்பையும் நம்ம மாற்றிட்டு இப்போ நடுவில் இருக்கிறதா நம்ம மாற்றணும். 4x⁻³ ப்ளஸ் இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் இருக்கிற 3 a². ஏக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், 4x². பிக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், 3. அதுக்கடுத்து ப்ளஸ் 3 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, 4x. பிக்கு பதிலாக என்ன இருக்குது, 3. இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். ப்ளஸ் 3⁻³ இப்போ பாருங்கள், இதை நீங்கள் விரிவுபடுத்தா இந்த இது வரும். இதை விரிவுபடுத்தா 144 வரும். எப்படி செக் பண்ணி பார்க்கலாமா. இப்போ பாருங்கள், 4² பண்ணால் 4 பெருக்கல் 4 16 16 3 48 48 3 144 வந்துடும். இந்த x² அப்படியே வந்துடும். அதே மாதிரி இதை பெருங்க, 3² பண்ணால் 9 9 3 27 27 4 108 இந்த எக்ஸ் அப்படி வந்துடும். கரெக்டாக வந்துருச்சா. அப்போ பாருங்கள், இது என்னது, a⁻³ ப்ளஸ் 3a²b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் b⁻³. அப்போ என்னது, a + b the whole cube. ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, 4x. ஏக்கு பதிலாக 4x ப்ளஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குது, 3 அடுக்கு 3. பாருங்கள், அடுக்கு 3 இருக்கா. இதான் என்னது, இதை காரணிப்படுத்தி கிடைக்கக்கூடிய ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது பாருங்கள், இதே மாடல் தான். ரெண்டாவது கொடுத்து இந்த இடத்த எழுதுவோம். 27 p⁻³ ப்ளஸ் 54 p² ப்ளஸ் 36 pq² ப்ளஸ் 8 q⁻³ இதையும் நம்ம இந்த ஃபார்முலா வடிவத்துக்கு தான் மாற்றி எழுத போகிறோம். எப்படி மாற்றலாம் பாருங்கள். ஈக்குவல் டு இந்த 27 p⁻³ 3p⁻³ எழுதலாம். பாருங்கள், 3³ 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 3 9 3 27 வந்துடும். p³ p³ வந்துடும். இந்த இது எதுவும் மாற்ற வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். 54 p². அதுக்கடுத்து 36 pq². இந்த 8 q⁻³ எப்படி எழுதலாம்னா 2 q⁻³ எழுதலாம். 2⁻³ 8 2 3 தடவை எழுதி பண்ணணும். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்குங்க 2 4 4 8 வந்துடும். q⁻³ வந்துடும். இப்போது நம்ம நடு உறுப்பை மாற்றி எழுத போகிறோம். ஈக்குவல் டு 3p⁻³ ப்ளஸ் 3. பாருங்கள், ஃபார்முலா என்ன இருக்குது, 3a²b 3 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, 3b². க்யூக்கு பதிலாக என்ன இருக்குது, 2q இருக்கா, 2q ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது, 3ab². 3 ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, 3p. க்யூக்கு பதிலாக என்ன இருக்குது, 2q² ப்ளஸ் 2q³ அப்படியே வந்துடும். இப்போ எல்லாத்தையும் நம்ம பிரிச்சு நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள். 3⁻³ 27 p⁻³ வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த p² பண்ணால் p² எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. p² இருக்கா. அதுக்கு 3² பண்ணால் 9 9 3 27 27 54 வந்துருச்சா. இந்த q அப்படியே வந்துடும். அதே மாதிரி இதை பாருங்கள், p வந்துடும். q² பண்ணால் q² வந்துடும். 2² பண்ணால் 4 4 3 பெருக்குனா
12, 12 3 36 வந்துருச்சு. அப்போ பாருங்க ஏ கியூபு ப்ளஸ் 3 ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் 3 ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பியின் அடுக்கு 3. அப்போ ஃபார்முலா என்ன? ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் கியூபு. ஏக்கு பதிலாக 3p ப்ளஸ் பிக்கு பதிலாக 2q அடுக்கு 3. இதான் என்னது? இதனுடைய காரணி. சரியா? இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.